வெல்கம் டு Dofood சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்தியான அடை தோசையும் அதுக்கு சூப்பர் காம்பினேஷனாக தேங்காய் சட்னியும் எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வாங்க அடை தோசைக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். பச்சரிசி, துவரம்பருப்பு, சிறுபயத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஜவ்வரிசி, அதுக்கப்புறம் வெந்தயம், காஞ்ச வத்தல், சீரகம், பெருங்காயத்தூள், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு, எண்ணெய். இப்போ வாங்க அந்த சூப்பரான அடை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரைக்கப்பளவு பச்சரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சொல்கிற அளவில் 15 to 18 தோசை வரை கிடைக்கும். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் சிறுபயத்தம்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி, 1 டீஸ்பூன் வெந்தயம், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்காக 7 காஞ்ச வத்தல் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 hours நல்லா இதை ஊற விடுங்க. இப்போ 2 hours ஆயிருக்கு பாருங்கள். நம்ம சேர்த்துக்கிட்ட அரிசி, உளுந்து, பருப்பு எல்லாமே சூப்பராக ஊறிருக்கு. இப்போ இதிலிருந்து காஞ்ச வத்தல் மட்டும் தனியாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதிலேருந்து கொஞ்சமாக அரிசியும் உளுந்து பருப்பு எடுத்து அது கூட சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம ஊற வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மற்ற மாவெல்லாம் கிரைண்டரில் சேர்த்து அரைக்க போகிறேன். அதில் வத்தல் மட்டும் போட்டு அரைச்சா நல்லா அரையாது. இந்த மாதிரி மிக்ஸியில் தனியாக அரைச்சிட்டு அது கூட சேர்த்தா நல்லா கலராகவும் இருக்கும், சீக்கிரம் அரைஞ்சிரும். ஸோ நம்ம தனியாக அரைச்சி எடுத்த வத்தல் உளுந்து பேஸ்ட் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். மிக்ஸியில் அரைச்சா நல்லாயிருக்கும், ஆனால் ரொம்ப டைம் எடுக்கும். கிரைண்டரில் அரைச்சா டக்குன்னு அரைஞ்சிரும், அடையும் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். அதுக்கு தான் இது ஒரு 5 நிமிஷம் அரைஞ்சால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி அரைஞ்சால் போதும், ரொம்ப நைஸாக அரையக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்க்கலாம். சீரகம் சேர்த்தா அடை தோசை வந்து நல்ல மணமாக இருக்கும். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு மாவு வந்து ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஊற வச்ச தண்ணியிலே கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்ல தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும் அடை தோசை. இப்போ ஒரு தோசைகளில் சூடு பண்ணிடலாம். சூடு பண்ணிவிட்டு அதிலிருந்து மாவுலேருந்து 2 கரண்டி போல் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு லைட்டாக விரித்து விடுங்க. ரொம்ப விரித்து விட வேண்டாம், லைட்டாக இந்த மாதிரி விரிச்சிட்டா போதும். இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும். இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் கூட சேர்க்கலாம், நல்ல மணமாக இருக்கும். சேர்த்துட்டு இது ஒரு 1 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. பாருங்கள், இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கு. இது இன்னொரு பக்கத்துக்கு மாற்றி போடலாம். நான்ஸ்டிக் தவாவில் வந்து அடையை ஊற்றி எடுக்கிறத விட இரும்பு தோசைக்கல்ல நம்ம இதை வந்து அடையை சுட்டு எடுத்தோன்னா சூப்பராக கிடைக்குங்க, நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த மாதிரி மாற்றி போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விடலாம். எண்ணெய் விட்டுட்டு ஒரு 15 செகண்ட்ஸ் மட்டும் இதை வேக விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். சூப்பரான அடை தோசை ரெடியாக இருக்குங்க, நல்ல கலர்ஃபுல்லாகவும் கிடச்சிருக்கு. இதை இப்போ எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு சூப்பர் காம்பினேஷனாக தேங்காய் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னா கொஞ்சமாக துருவன தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, சீரகம், பொரிக்கடலை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய், உளுத்தம்பருப்பு, கடுகு, காஞ்ச வத்தல், கருவேப்பிலை, உப்பு. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் பொரிக்கடலை சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தாளித்து எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். ரெண்டும் பொரியட்டும். அது கூட ஒரு காஞ்ச வத்தல் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்த தேங்காய் விழுதுகளை சேர்த்துடலாம். இந்த தாளிப்பை வந்து தனியாக தேங்காய் விழுது கூட சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். இல்லைனா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கட்டியாக வேணும்னா இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி இப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுவையான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்மளோட அடை தோசையும் ரெடி, தேங்காய் சட்னியும் ரெடி.
ஸோ சூப்பராக சர்வ் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.